வணக்கம்மா, நான் தான் பானம்மா பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் உடம்புலாம் நல்லா இருக்குதா? இந்த பாருங்கம்மா, எறா ஊறுக்கா போட போகிறேன். எறா வறுத்து வச்சுருக்கிறேன். அதாவது சீரகத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் போட்டு வறுத்து வச்சுக்கிறேன், உப்பு போட்டு. இதை பாருங்கள், இது வந்து பூண்டு வெறுமையாக தான் வறுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு, வெந்தயமும் எண்ணெய் ஊற்றாமல் இதை வறுத்து வச்சுக்கிறேன். அப்போது நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறமா ஊற்றிக்கிறேன். அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டுக்கிறேன். போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்குரிய இதை வதக்குறேன். இப்போ காஞ்ச மிளகாத்தூள் டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் சாப்பிட மாட்டாங்க. பாருங்க, அதாவது வந்து இது வெந்தயம், கடுகு உளுத்தம்பருப்பு பூதூர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கொடுத்தேன். எறா கொட்டப்போம். கொஞ்சம் காடி இன்னும் கெட்டு போவாது. காடி இருக்குன்னா எனக்கு அளவு தெரியும். அதனால தான் நான் வந்து காடி வந்து திட்டமான அளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஊற்றிங்கன்னா பாருங்க, செய்யும் போதே வாசனையாக இருக்குது. பாருங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, சின்ன டீஸ்பூன் தான், அந்த அளவுக்கு நான் எனக்கு கைப்பதம் தெரியும். அதனால தான் கையாலே போட்டேன். அப்போது உப்பு போட்டுருக்கேன். இது மாதிரி செஞ்சு நம்ம கொஞ்சம் ஆற வச்சு பாட்டிலில் வச்சுக்கணும். ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாது. ஆனால் ஃபிகோவில் வச்சுக்கணும். ஏன்னா இது இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்கம்மா. காட் பிளஸ் யூம்மா.